අද අපි බලන්ට යනවා නිර්මාණ කර දකීමේ බලය, නිර්මාණ කර දකීමේ බලය. උරුවාකි කාණදලින් පල්ලමේ නිර්මාණ කර දකීමේ බලය. සාමාන්‍ය මදාම ආස්කම් ගැන අපි කතා කරනවා. சாதாரணமாய் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை குறித்து நாம் பேசுகிறோம். අදින් පස්සේ සිකුරාදා ටිකක් මම ගැඹුරෙන් ආත්මික පැත්ත, ආත්මික ඇස් සම්බන්ධව, தேவதூதයන් සම්බන්ධව කතා කරන්නට යනවා. இன்றைய நாள் முதல் இனிவரும் வெள்ளிக்கிழமை நாட்களிலே ஆவிக்குரிய கண்களோடு கூட தேவ தூதர்களை குறித்து நான் பேசவிருக்கிறேன். එනිසා ඔබ දිගටම සහභාගී වෙන්න. எனவே நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். හැම සිකුරාදාම ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் සිකුරාදා දවස්වල මම ආත්මික ඇස් සම්බන්ධව කතා කරන්නට යනවා. வெள்ளிக்கிழமை நாட்களிலே ஆவிக்குரிய கண்களை குறித்து நான் பேசவிருக்கிறேன். බයිබලයේ දිවිතේ කතාව 8 වෙනි පරිච්ඡේදය. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18 වෙනි වචනය. 18வது வார்த்தை. දිවිතේ කතාව 8:18. உபாகமம் 8:18. නුඹේ දෙවිවෝ ස්වාමින් වහන්සේ සිහි කරන්න. මක් නිසාද නුඹේ පියවරුන්ට දිවුල තමන්ගේ ගිවිසුම අද තිබෙන්නාක් මෙන් ඉෂ්ට කරන පිණිස නුඹට සම්පත් ලබා ගැනීමට පුළුවන්කම දෙන්නේ උන්වහන්සේය. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. அவரே, எல்லாம் சொல்லுங்கள், அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை உனக்கு கொடுக்கிறவர். அவர்தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை தருவார். නුඹේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ සීකරන්න. නිතරම දෙවියන් වහන්සේව සීකරන්න. නිතරම දෙවියන් වහන්සේව හිතන්න. දෙවියන් වහන්සේව සීකරන්න. දෙවියන් වහන්සේව හිතාගෙන මක් නිසාද නුඹේ පියවරුන්ට දිවුලා තමන්ගේ කිව්සුම අද තිබන්නාක් මෙන් ඉෂ්ට කරන පිණිස නුඹට සම්පත් ලබා ගැනීමට පුළුවන්කම දෙන්නේ උන්වහන්සේම. උන්වහන්සේ පමණයි. උන්වහන්සේ පමණයි. උන්වහන්සේ කොනෙලඟ. උන්වහන්සේ පමණයි. උන්වහන්සේ ඇර වෙන කාගෙන්වත් ඔයාට ඒක දේ ලබා ගන්න බෑ. උන්වහන්සේ පමණයි සම්පත ලබා ගන්නව බලය දෙන්නේ. ආමේන්. දැන් මේ වචනේ බලවන්ත පදයක් තියෙනවා. இப்பொழுது இந்த வார்த்தை வசனத்திலே ஒரு வல்லமையுள்ள வார்த்தை இருக்கிறது. නුඹට සම්පත් ලබා ගැනීමට පුළුවන්කම දෙන්නේ උන්වහන්සේ. உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை கொடுப்பது அவர். ඒ කියන්නේ නුඹට සම්පත් ලබා ගැනීමට බලය දෙන්නේ උන්වහන්සේ. அதாவது உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கூடிய பலத்தை கொடுப்பது அவரே. උන්වහන්සේ ධනය දෙන්නේ. அவர் சொத்தை சம்பத்தை கொடுக்க மாட்டார். அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்க அவர் மாட்டார். ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டார். උන්වහන්සේ ධනය දෙන්නේ. அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டார். උන්වහන්සේ ධනය ලබා ගන්නට ඒ ශක්තිය ලබා දෙයි. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கூடிய பலத்தை கொடுக்கிறார். ධනය අම්බ කරනව ඒ ශක්තිය බලය දෙනවා. அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கூடிய பலனை அவர் கொடுக்கிறார். ඒ බලය මා තුල ගලා එන්නේ කොයි මොහොතේ නම් அந்த பலன் எனக்குள்ளே வடிந்தோடுவது எந்த நேரத்திலே මම මගේ ස්වාමී දෙවියන් වහන්සේව සීකරන්න අවශ්‍යයි. நான் என் தேவனாகிய கர்த்தரை நினைக்கும் பொழுது මම සීකරන්න අවශ්‍යයි. நான் நினைக்க வேண்டும். මොනාරි ප්‍රශ්නයක් ආවම, ஏதாவது பிரச்சனை வந்தது, මොනාරි කරදරයක් ආවම, ஏதாவது போராட்டம் මම வந்தது, ප්‍රශ්නය විශාලෙක්ස ඉතින් නරකයි. நம்ம இந்த பிரச்சனையை பெரிதாய் நினைக்க கூடாது. අර මනුෂ්‍යයා ගැන විශාලෙස මා ඉතින් නරකයි. அந்த மனிதனை குறித்து நான் பெரிதாய் நினைக்க கூடாது. සමහර වෙලාවට ප්‍රශ්නයක් එන මොහොතේ
ஒரு சில நேரங்களிலே பிரச்சனை வரும் பொழுது අපිට උදව් කරන්න කවුරුත් නැහැ කියලා අපි හිතනවා. நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நாம் நினைக்கிறோம். නැත්තම් ප්‍රශ්නයක් ආවම இல்லாவிட்டால் பிரச்சனை வந்ததும் මේ ප්‍රශ්න නිසා මෙවැනි දෙයක් සිදු වෙයිද කියලා අපි සිතනවා. இந்த பிரச்சனையின் நிமித்தம் இப்படியானது ஒன்று நடக்குமோ என்று நாம் நினைக்கிறோம். නමුත් බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது, නුඹේ ස්වාමී දෙවියන් වහන්සේව සිහි කරන්න. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. මට දැන් ප්‍රශ්නයක් ආව කියමුකෝ. இப்பொழுது எனக்கு பிரச்சனை வந்தது என்று දන්නවා. எனக்கு தெரியும். මගේ දෙවියන් වහන්සේ ගාව ගියාම ඒ ප්‍රශ්නය සම්පූර්ණ විසඳෙයි. என் தேவனிடத்திலே போனதும் அந்த பிரச்சனை முழுமையாய் நீங்கும். මාව කාටවත් නැති කරන්න බෑ. என்னை அழிக்க யாராலும் முடியாது. මාව කාටවත් වටන්න බෑ. என்னை யாராலும் வீழ்த்தவும் මම முடியாது. වැටේ කියලා උඟා දෙනෙක් බලාගෙන ඉන්නවා. அநேகர் நான் விழுவேன் என்று ඒක காத்திருக்கிறார்கள். කවදාවත් සිදු වෙන්නේ அது ஒரு நாள் ஏன் මට දන්නවා. எனக்கு මගේ தெரியும். දෙවියන් වහන්සේ என் தேவன் මා සමග සිටිනවා. என்னோடு இருக்கிறார். උන්වහන්සේ මාව උස්සලා ගනි. அவர் என்னை சுமந்து උන්වහන්සේ கொள்வார். මාව වැටෙන්න දෙන්නේ அவர் නැහැ. என்னை விழவிட மாட்டார். උන්වහන්සේ මගේ ජීවිතය அவரே என் ஜீவன். මාව උස්සලයි. என்னை சுமப்பார். මාව ආරක්ෂා කරයි. என்னை මාව பாதுகாப்பார். රැක බලා ගනි. என்னை காத்துக் கொள்வார். උන්වහන්සේ මා සමග සිටිනවා. அவர் என்னோடு இருக்கிறார். උන්වහන්සේ මම සිහි කරනවා. அவரை நான் நினைக்கிறேன். මම දෙවියන් වහන්සේව සිහි කරනවා. நான் தேவனை நினைக்கிறேன். මොන ප්‍රශ්නයක් ආවත් හරි என்னத்தான் பிரச்சனை வரட்டும், මගේ දෙවියන් වහන්සේ. என் தேவன். මම උදේ පාන්දර නැගිට්ටම நான் அதிகாலையிலே අද எழுந்து දවසේ දෙවියන් වහන්සේ මට සියල්ලම යාපත් ලෙස උන්වහන්සේ කරයි. இன்றைய நாளிலே தேவன் எனக்கு எல்லாமே நன்மையாகவே செய்து முடிப்பார். මට මුදලක් අවශ්‍යයි කියමුකෝ. எனக்கு ஒரு பணத்தொகை தேவை என்று මගේ வைத்துக் கொள்வோம். දෙවියන් වහන්සේ සිටිනවා. என் தேவன் இருக்கிறார். මට උදව්වක් අවශ්‍යයි කියමුකෝ. எனக்கு ஒரு உதவி தேவை என்று வைத்துக் මට கொள்வோம். දෙවියන් වහන්සේ සිටිනවා. எனக்கு தேவன் இருக்கிறார். මේ කල්පනාව මාගව තියෙනවා. அந்த நினைவு என்னிடத்தில் இருக்கிறது. මා වටේ ඉන්නව වැදගත් අතර දෙනෙක්. என்னை சுற்றிலும் இருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த 4 பேர். ඒ අතර දෙනා නැති වුණා කියමුකෝ. அந்த 4 பேரும் இல்லாமல் மகே போனது வைத்துக் தேவன் கொள்வோம். மாஸ்டர். ஆனாலும் தேவன், අපි උන්වහන්සේ අමතක කරන්න නරකයි. நாம் அவரை மறக்க கூடாது. බයිබලේ බලන්න. வேதத்தை கவனியுங்கள். අපි උන්වහන්සේ සිහි කරන මොහොතේ நாம் அவரை நினைக்கும் பொழுது පුදුම ජවයක්, පුදුම බලයක් එනවා. புதிய ஒரு பலனும் புதிய ஒரு சக்தியும் வருகிறது. කවුද ඒ බලය දෙන්නේ? யார் அந்த பலத்தை கொடுப்பது? දෙවියන් වහන්සේ. தேவன். කොයි මොහොතේ බලය ලැබෙන්නේ? எப்பொழுது அந்த பலன் கிடைக்கும்? උන්වහන්සේව සිහි කරන මොහොතේ. அவரை நினைக்கும் பொழுது. උන්වහන්සේව සිහි කරන මොහොතේ. அவரை நினைக்கும் එතකොට பொழுது. උන්වහන්සේ තමයි බලය දෙන්නේ. அப்படி என்றால் அவர் தான் அந்த பலத்தை ඒ கொடுக்கிறவர். බලය அந்த මා பலன் තුල එන මොහොතේ எனக்குள்ளே வரும் பொழுது ඒ වගේ බලයක් அப்படிப்பட்ட ஒரு பலன் මා ළඟ ඉන්න කාගාවත් නැහැ. என் அருகில் இருக்கிற யாரிடத்திலும் இல்லை. ஏன்? ඒක මනුෂ්‍ය බලයක් නෙවෙයි. அது மனித பலன் ඒක அல்ல. දිව්‍යන් වහන්සේගේ බලය. அது திவ்யமான මම ඔබට தேவனுடைய කියන්න பலன். කැමති. நான் உங்களுக்கு ඔබ சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේ සිහි කරන මොහොතේ நீங்கள் தேவனை நினைக்கும் ඔබට பொழுது ලැබෙන බලයක දෙවියන් වහන්සේගේ බලය. உங்களுக்கு கிடைக்கிற பலன் அது தேவ பலன். එතකොට ඔබ සාමාන්‍ය ජීවිත ජීවත් වෙන්නේ නැහැ. அப்படி என்றால் நீங்கள் சாதாரண வாழ்க்கை ඔබගේ வாழ்வதில்லை. ජීවිත අසාමාන්‍ය වෙයි. உங்கள் வாழ்க்கை அசாத்தியமாகும். බයිබලේ බලන්න යේසුස් වහන්සේ මූද උඩ ගමන් කළා. வேதத்தை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்தார். උන්වහන්සේ ගමන් කරන මොහොතේ அவர் நடக்கும் பொழுது පේතෘ හැම දෙයක්ම අමතක වුණා. பேதுரு எல்லாவற்றையும் மறந்து விட்டார். යේසුස්ව බැලුවා. இயேசுவை பார்த்தார். උන්වහන්සේ කවුද? அவர் யார்? රොටි පා මාළු දෙක 5000 දීපු තැනත්තා. 5 அப்பத்தையும் 2 மீனையும் වතුර 5000 වයින් கொடுத்தவர். කරපු තැනත්තා. தண்ணீரை ரசமாக்கியவர். කුෂ්ඨෝගීන්ව සුව කරපු තැනත්තා. குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை මැරුණ கொடுத்தவர். ලාසරස්ව මලුන්ගේ නැගිටපු තැනත්තා. மரித்த லாசரஸை உயிரோடு எழுப்பினவர். ඔහුට උන්වහන්සේ ලොකුවට පෙනුණා. அவனுக்கு அவரை பெரிதாய் விளங்கியது. ඒ නිසා උන්වහන්සේ දෙස බලලා ඇහුවා. எனவே அவரை பார்த்து கேட்டான், මමත් ඇවිදලා එන්නද? நானும் நடந்து வரவா? ඔහුට පෙනුනේ යේසුස්ව. அவன் கண்டது இயேசுவை. ඔහු සීකලේ යේසුස්ව. அவன் நினைத்தது ඔහු இயேசுவை. හිතුවේ යේසුස්ව. அவனுடைய நினைவே இயேசு. මොනවද උනේ? என்ன நடந்தது? උන්වහන්සේ හිතපු නිසා அவரை நினைத்தபடினால் උන්වහන්සේ බලය දුන්නා. அவர் பலத்தை මොනවද கொடுத்தார். ඒ බලය? என்ன அந்த பலம்? කාටවත් බැරිද ඒ කරන්න?
කාටවත් බැරි දේ කරන්න. யாருக்குமே செய்யாததை செய்ய. කාටවත් වතුරට ඇවිදින්න බෑ. யாருக்குமே தண்ணீரில் நடக்க முடியாது. ඔහුට දෙවියන් වහන්සේ බලය දුන්නා. அவனுக்கு அந்த பலனை தேவன் ඔබ දෙවියන් වහන්සේ සිහි කරනවා නම් நீங்கள் தேவனை நினைத்தால் උන්වහන්සේ පුදුම බලයක් දෙයි. அவர் புதுமையான பலத்தை கொடுப்பார். කාටවත් කරන්න බැරි දෙයක්. யாருக்குமே செய்ய ඔබ முடியாது. සමග 12 දෙනෙක් ඉන්න පුළුවන්. உங்களோடு 12 பேர் இருக்கலாம். හැම කෙනාට බැරි දෙයක් எல்லாருக்கும் செய்ய முடியாதது ඔබට දෙවියන් වහන්සේ දෙයි. உங்களுக்கு தேவன் கொடுப்பார். කොහමද? எப்படி? ඔබ උන්වහන්සේ සිහි කළා. நீங்கள் அவரை நினைத்தீர்கள். උන්වහන්සේට කළ නොහැකි දෙයක් නැහැ. அவரால் செய்ய முடியாதது ස්වාමිනේ ඔබ නම් கர்த்தாவே அது நீரே ஆனால் මමත් ඇවිදින්න. நானும் ඔබට நடக்கட்டும். පුළුවන් මාවත් ඇවිදින තමන්ට. உம்மால் முடியும் என்னையும் நடக்க ඒ வைக்க. වගේ සිහි කිරීමක් அப்படி ஒரு நினைவு වෙන කාටවත් ආවේ නැහැ. வேறு யாருக்கும் வரவில்லை. ඔබ දෙවියන් වහන්සේ සිහි කරන මොහොතේ நீங்கள் தேவனை நினைக்கும் பொழுது මුදල් අම්බ කරනව බලය, பணத்தை சம்பாதிக்கும் பலன், මූදොඩ ඇවිදිනව බලය, கடலின் மேலே நடக்கிற பலன், ව්‍යාපාර සාර්ථක කරන බලය, வியாபாரத்தை வெற்றிகரமாக்கும் பலன், සභාව වර්ධනය කරන බලය சபை வளர்ச்சி பெறுகிற பலன் දෙවියන් වහන්සේ ලබා දෙයි. தேவன் பெற்றுக் ඒක கொடுப்பார். ලැබෙන්නේ அது கிடைப்பது උන්වහන්සේ සිහි කරන මොහොතේ. அவரை நினைக்கும் பொழுது. උන්වහන්සේ හිතන මොහොතේ. அவரை நினைக்கும் பொழுது. හැබැයි පේත්‍රස් ඇවිද්දා ஆனால் பேதுரு நடந்தார் පුදුම ලෙස புதுமையாய் හිටපු ගාම சடிதியாய். ඔහු යේසුස්ව සිහි කරුවේ නැහැ. அவன் இயேசுவை நினைக்கவில்லை. මූද සිහි කළා, கடலை நினைத்தான். සුළඟ සිහි කළා, காற்றை நினைத்தான். කුණාටු සිහි කළා, புயலை நினைத்தான். මනුෂ්‍යව සිහි කළා. மனிதனை நினைத்தான். අද උඟක් අය එහෙම තමයි. இந்த அநேகர் මම அப்படிதான். දැන් මොනවද කරන්නේ? நான் இப்ப என்ன செய்வது? මේ ප්‍රශ්න මොනවද කරන්නේ? இந்த பிரச்சனைக்கு என்ன ඔබ செய்வது? කාවද සිහි කරන්නේ? நீங்க யாரை நினைக்கிறீங்க? එයා දෙවියන් වහන්සේ සිහි කරන එක අමතක කළා. நீங்கள் தேவனை நினைப்பதை மறந்தீர்கள். ඔව් දෙවියන් වහන්සේ සිහි කරන එක අමතක කළා. அவன் தேவனை நினைப்பதை மறந்தான். ඒ මොහොතේ ගිලෙන්න පටන් ගත්තා. அந்த வேளையிலே அவன் மூழ்க ඔව් ஆரம்பித்தான். ඒ මොහොතේ ගිලෙන්න පටන් ගත්තා. அவன் அந்த வேளையிலே மூழ்க අද ஆரம்பித்தான். ඔබගේ ජීවිතේ ගිලෙනවා නම්, இல்ல உங்கள் வாழ்க்கை மூழ்கும் ඔබගේ என்றால் ජීවිත ඔබ වැටෙනවා නම්, உங்க வாழ்க்கையில நீங்கள் விழுவீர்கள் ඒකට என்றால் හේතුව මොනවාද? அதுக்கு காரணம் என்ன? ඔබ උන්වහන්සේ සිහි කරේ නැහැ. நீங்கள் அவரை நினைக்கவில்லை. ඔබ දෙවියන් වහන්සේ සිහි කරන්න. நீங்கள் தேவனை நினையுங்கள். නිතරම දෙවියන් වහන්සේ සිහි කරන්න. என் நேரமும் தேவனை நினையுங்கள். යේසුස් වහන්සේ පේත්‍රස් ගිලෙන වෙලාවේ இயேசு கிறிஸ்து பேதுரு மூழ்கும் பொழுது පේත්‍රස් මම හිතුවා මෙතනට යා ගැඹුරයි කියලා කිව්වේ නෑ. பேதுரு நான் நினைத்தேன் இந்த இடத்திலே கொஞ்சம் ஆழம் என்று சொல்லவில்லை. මෙතන සුළඟ වැඩි කියලා කිව්වේ இந்த නෑ. இடத்திலே காற்று அதிகம் என்று சொல்லவில்லை. හැයිව සැක වුණේ. ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? මාගෙනයි සැක වුණේ. என்னை குறித்து ஏன் சந்தேகப்பட்டாய்? මාගෙනයි සැක වුණේ. என்னை குறித்து ஏன் ඇයි சந்தேகப்பட்டாய்? මාව බැලුවේ නැත්තේ? ஏன் என்னை ඇයි பார்க்கவில்லை? මාව හිතුවේ නැත්තේ? ஏன் என்னை நினைக்கவில்லை? අඬගාපු තැනත්තා මමයි. அழைத்த தேவன் நானே. මාව නුඹ අමතක කළා. என்னை நீ மறந்தாய். අඬගාපු මම නුඹව ගිලෙන්ට දෙනවද? அழைத்த நான் உன்னை மூழ்க ඔව් விடுவேன். අමතක කළා. நீ மறந்தாய். කවුද කැඳවුවේ කියලා? ඔව් අමතක කළා. யார் அழைத்தார் என்பதை நீ மறந்தாய். ඔව් අමතක කළා. ගබෂක්ක அவன் மறந்தான். ඔව් අමතක කළා. அவன் மறந்தான். අද ඔබ ගිලෙන්න හේතු එක තමයි. இன்று நீங்கள் மூழ்க காரணமே அதுதான். ඔබ දෙවියන් වහන්සේ කරන්නේ. நீங்கள் தேவனை நினைப்பதில்லை. ඔබගේ වාතාවරණය දෙස ඔබ බලන්න එපා. உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். දහස් දෙනෙක් දහස් දේවල් කියපුදී 1000 பேர் 1000 விதமாய் கதைக்கட்டும். දෙවියන් වහන්සේ කරනවා. தேவனை நினையுங்கள். ඒ දෙවියන් වහන්සේ ඔබ දෙසා සිටිනවා. அந்த தேவன் உங்களுக்காக, ඒ දෙවියන් වහන්සේ ඔබ දෙසා සිටිනවා. அந்த தேவன் உங்களுக்காக, උන්වහන්සේ ඔබ බලාගනේ. அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். எனக்காய் கருதுவான் என்னை போஷிப்பா எந்தன் தேவை எல்லாம் சந்திப்பா துன்ப நாளில் கைவிடாமல் தம் சீரகின் நீழலில் மறைப்பார் எனக்காய் கருதுவார் என்னை போஷிப்பார் எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் துன்ப நாளில் கைவிடாமல் தம் சீர
நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். அலறாமல் தியானம் செய்வே நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். அலறாமல் வனாந்திரத்தில் தியானம் செய்வே நம்பிக்கையோடு. எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் நிழலில் மறைப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். මොන අවස්ථාවක් ආවත්තරේ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் උන්වහන්සේව සීකරන්න அவரை நினையுங்கள். පුදුම ජාවයක් පුදුම බලයක් ஒரு புதுமையான சக்தியும் ஒரு புதுமையான பலனும். ජීවිතේ කතාව 8:18 உபாகமம் 8:18. නුඹේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේව සීකරන්න. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. වෙන කාවත් සීකරන්න එපා. வேறு யாரையும் நினைக்க வேணாம். කවුද උදව් කරනවා කියලා කිව්වද ඒවත් සීකරන්න එපා. யார் யார் உதவி செய்வேன் என்று சொன்னார்களோ அவர்களையும் நினைக்க வேண்டாம். උන්වහන්සේව සීකරන්න. அவரை நினைவீங்கள். ඒ විට அப்பொழுது ඔබට නිසාද නුඹට සම්පත ලබා ගන්නට පුළුවන්කම දෙන්නේ උන්වහන්සේ. உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிதற்கான பலனை கொடுப்பதற்கு කොයි මොහොත දෙවියන් වහන්සේ සීකරනද எந்த சந்தர்ப்பத்திலே தேவனை நினைக்கிறீர்களோ තෝ බලයක්. ஒரு புதிய பலன் கிடைக்கும். පේත්‍රස් යේසුස්ව සීකර මොහොතේ ඔට බලයක් හම්බුන ඇවිදින්ට. பேதுரு இயேசுவை நினைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பலன் கிடைத்தது நடக்க. හැබැයි ඔව් යේසුස් අමතක කළා. ஆனால் அவன் இயேசுவை மறந்தான். ගිලෙන්න පටන් ගත්තා. அவன் மூழ்க ஆரம்பித்தான். යේසුස් ඇයි සැක කළේ? இயேசு கிறிஸ்து கேட்டார், ஏன் சந்தேகப்பட்டாய்? එදා කාලේ දෙවියන් වහන්සේ උගා කාස්කම් කළා. அன்று தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். අන්றைய நாட்களில் தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். නමුත් දෙවියන් වහන්සේ පෝසත්කම නොවේ දෙන්නේ. පෝසත්කම ලබා ගන්න බලය දෙනවා. தேவன் ஐஸ்வர்யத்தை அல்ல கொடுப்பது, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை கொடுக்கிறார். අපි පෝසත්කම ලබා ගන්නවා. நாம் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ආමේන්. ஆமென். අපි බලය තියාගෙන පෝසත්කම ලබා ගන්නවා. நம்முடைய பலத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஐஸ்வர்யத்தை මම பெற்றுக்கொள்கிறோம். ඇස්වාල ඇසරිච්ච ගමන් මෙතන සල්ලි එන්නේ නැහැ. நான் கண் மூடி கண் திறந்த உடனேயே இந்த இடத்துல பணம் வராது. මමට බලයක් ලැබෙනවා. எனக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. ඒ සල්ලි මෙතනට ගේන්න. அந்த பணத்தை இந்த இடத்துல கொண்டு வர ඒක මමයි ගේන්නේ. அது நான் தான் கொண்டு வருவது. ඒක දැන් මම ගේන්න අවශ්‍යයි. அது இப்பொழுது நான் கொண்டு வர வேண்டும். ඒක ඔබ දැන් ගේන්න අවශ්‍යයි. அதை இப்பொழுது நீங்கள் கொண்டு வர வேண்டும். අපේ හැම කෙනාටම நாம் எல்லோருக்குமே අපිට මාම්ස්ක ලෙස ඇස් දෙකක් තිබෙනවා. மாமிச ரீதியான 2 கண்கள் இருக்கிறது. මේ මාම්ස ඇස් වලින් තිබෙන දේවල් අපිට බලන්න පුළුවන්. இந்த மாமிச கண்களினாலே இருப்பவைகளை நம் கண்களினாலே காண முடியும். නැති දෙයක්
මේ ඇස් වලින් බලන්න බෑ. இல்லாததொன்றை இந்த கண்களினாலே பார்க்க முடியாது. මෙතන මොටර් බයික් එකක් නැහැ. இந்த இடத்திலே மோட்டார் பைக் இல்லை. මේ ඇස් වලට බයික් එකක් පේන්නේ නැහැ. இந்த கண்களுக்கு ஒரு பைக் தெரிவதில்லை. ඇයි? ஏன்? මාංශ ඇස් වලින් மாமிச கண்களினாலே නැති දේ බලන්න බෑ. இல்லாததை பார்க்க முடியாது. නමුත් මේ මනුෂ්‍යෙක්ට ஆனாலும் இந்த ஒரு மனுஷனுக்கு කොටස් තුනක් තිබෙනවා. 3 பிரிவுகள் உண்டு. මාංශය, மாமிசம், ප්‍රාණය, ஆத்துமா, ආත්මය. ஆவி. මාංශය, ප්‍රාණය, ආත්මය. மாமிசம், ஆத்துமா, ஆவி. මේ තුනටම ඇස් තිබෙනවා. இந்த 3க்குமே கண்கள் இருக்கிறது. මාංශයට ඇස් දෙකක් තිබෙනවා. மாமிசத்துக்கு 2 கண்கள் இருக்கிறது. ප්‍රාණයට එක ඇක් තියෙනවා. ஆத்மாவுக்கு ஒரு கண் இருக்கிறது. අපේ ආත්මයට එක ඇක් තිබෙනවා. நம் ஆவிக்கு ஒரு கண் இருக்கிறது. බයිබලේ හැම තැනම කියවලා බලන ස්පිරිචුවල් අයි එක ඇ ගැනයි කතා කරලා තියෙන්නේ. வேதத்தை நீங்கள் எல்லாவற்றையும் அலசி வாசித்து பாருங்கள். ஆவிக்குரிய கண் என்கிற ஒன்றை தான் குறிப்பிட்டிருக்கிறது. මාංශයෙන් තියෙන දේ බලන්න පුළුවන්. மாமிசத்தினாலே இருப்பதை பார்க்க முடியும். මගේ ප්‍රාණයේ පුத்தி සිත මුණව බුද්ධි කැමැත්ත ඇඟීම් මේ තුනම තියෙන්නේ මගේ ප්‍රාණයේ. என் ஆத்மாவிலே புத்தி, சித்தம், உணர்வு, இந்த 3ம் இருப்பது என் ஆத்மாவிலே. කැමැත්ත මාංශේ නෑ. சித்தமானது மாமிசத்திலே இல்லை. කැමැත්ත තියෙන්නේ ප්‍රාණය තුල. சித்தம் இருப்பது ஆத்மாவிலே. බුද්ධිය තියෙන්නේ புத்தி இருப்பது ප්‍රාණය තුල. ஆத்மாவிலே. ඇඟීම් තියෙන්නේ உணர்வு இருப்பது ප්‍රාණය තුල. ஆத்மாவிலே. ශරීරේ නොවේ. சரீரத்திலே அல்ல. ඒකයි මනුෂ්‍යෙක් මැරුණම එයා කොච්චර ඇල්ලුවත් එයාට තේරෙන්නේ නැහැ. அதுதான் மனிதன் மரித்தவுடனே எவ்வளவு தொட்டாலும் அந்த உணர்வு அவருக்கு புரிவதில்லை. right. මේ ප්‍රාණයට ඇක් තියෙනවා. இந்த ஆத்மாவுக்கு கண் இருக்கிறது. මේ ආත්මය ඇයට පසුගිය කාලය බලන්න පුළුවන්, වර්තමානය දකින්න පුළුවන්, අනාගතය දකින්න පුළුවන්. இந்த ஆவிக்குரிய கண்ணுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை காணக்கூடியதா இருக்கிறது. හැබැයි මාංශ ඇස් වලින් ஆனால் மாமிச கண்ணினாலே අවුරුදු 5කට ඉස්සෙල්ලා මොනවද උනේ කියලා බලන්න පුළුවන්ද? 5 வருடத்துக்கு முன்பதாக என்ன நடந்ததுன்னு பார்க்க முடியுமா? බෑ. முடியாது. ඒකට පුළුවන් දැන් මෙතන තියෙන ඒවා තමයි. அதற்கு முடியும். இப்பொழுது இந்த இடத்தில் இருப்பவைகளை මේ பார்க்கலாம். බිත්තියට එයා මොනවද තියෙන කියලා දකින්න. இந்த மதிலுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியாது. හැබැයි ஆனாலும் මේ ප්‍රාණයට இந்த ஆத்மாவுக்கு අතීතේ මොනවද උනේ? இறந்த காலத்தில் என்ன நடந்தது? මේ වගේ දෙයක් වුණා. இப்படி ஒன்று நடந்தது. මගේ තාත්තව මම කාර් එකේ දැම්මා. என் தகப்பனை என் காரிலே நான் போட்டேன். වීල්චෙයාර් එක උස්සලා දැම්මා. வீல் சேர்ல தூக்கி போட்டேன். ස්පිරිතාලේ ගෙනිච්චා. வைத்தியசாலைக்கு கொண்டு போனேன். මට ඔක්කොම පේනවා. அவைகள் எல்லாம் எனக்கு தெரிகிறது. අපිට පේනවනේ? உங்களுக்கு தெரிகிறதா? පුඩි කාලේ ස්කෝලේ ගියවා පේනවනේ? சின்ன காலத்திலே பாடசாலைக்கு சென்றது தெரிகிறதா? ඔක්කොම ප්‍රාණෙන් පේන්නේ ප්‍රාණේ. அவையெல்லாம் ஆத்மாவிலே தெரியும். right. ඒ වගේ වර්තමානයේ அதாவது நிகழ்காலத்திலே මොනවාද අපිට වෙන්නේ? என்ன தெரிகிறது? අතීතේ මේ වගේ දෙයක් තිබුණත් හොඳයි නේ. எதிர்காலத்திலே இப்படியானது ஒன்று இருந்தால் நன்றா இருக்குமே. BMW කාර් එකේ යන වගේ, BMW காரிலே போவது போல, ජගුවකේ යන වගේ, ஜகுவிலை போகிறது போல, ඒම නිකන් සීනම වාගෙන ඉන්නවා. அப்படியே கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். මේක ප්‍රාණෙන් අපි ඉතනදී. இது ஆத்மாவிலே நாம் நினைக்கிற காரியம். ඒ වගේ ඔබගේ ආත්මයට ඇක් තියෙනවා. அதே போல உங்கள் ஆவிக்கும் ஒரு கண் இருக்கிறது. මේ ආත්මික ඇස් වලින් ඔබ මේ ඉතල බලන්නේ නැහැ. இந்த ஆவிக்குரிய கண்களினாலே நீங்கள் நினைத்து பார்ப்பதில்லை. ඉච්චපු ගාම ඔබ යමක් දකි ඒක දෙවියන් වහන්සේ පෙන්වයි. சடுதியாய் ஒன்றை நீங்கள் காண்பீர்கள், அது தேவனால் வருகிற காரியம். උදේ පාන්දර කෙනෙක්ව දැක්කා. நான் காலையிலே ஒருவரை கண்டேன்.
මේක ඇත්තට இது உண்மையாகவே එයා ගතේ මුදල් තියෙන වගේ அவர் கையிலே பணம் இருப்பது போல මට දෙවියන් වහන්සේ යමක් පෙන්නවා. தேவன் எனக்கு ஒன்றை காட்டினார். ඒක මම ඉතපු දෙයක් නොවේ. அது நான் நினைத்ததொன்றல்ல. මට ප්‍රාණේ எனக்கு ஆத்துமாவிலே කවුදෝ කෙනෙක් මට මුදල් දෙන්න වගේ හිතන්න පුළුවන්. யாரோ ஒருவர் எனக்கு பணம் கொடுப்பது போல எனக்கு நினைக்கலாம். ඒක මගේ ප්‍රාණේ මට හිතන්න පුළුවන්. அது என் ஆத்துமாவிலே என்னால் நினைக்கலாம். නමුත් හිටපු ගාම මට පේනවා කවුදෝ කාගේ අතේ සල්ලි තියෙන වගේ. ஆனால் சடுதியா எனக்கு தெரிகிறது யாருடைய கையிலோ பணம் இருப்பது போல. ඒක දෙවියන් වහන්සේ පෙන්නන එක. அது தேவனால் காட்டப்படுபவை. යම්කිසි ප්‍රශ්නයක් වුණාම ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததும் ඇයි මේක උනේ? ஏன் இது நடந்தது එහෙම ආපු ගාම அப்படி கேட்டதுமே පටපටක් කළා මට ෆොටෝස් එනවා. பட்டப்பட்ட என்று எனக்கு முன்பதாக படங்கள் வருகிறது. ඒක මම හිතන්නේ அவைகள் நான் நினைப்பதல்ல. ඒක මට පෙන්නනවා. அது எனக்கு காட்டப்படுகிறது. මෙයා මේම කළා මෙයා මේම කළා. இவர் இப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், මෙයා ගතේ මේ මිස්ටේක් එක වුණා. இவர் கையில இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ඒක මම හිතපු දෙයක් නොවේ. இது நான் நினைத்ததல்ல. ඒක දෙවියන් වහන්සේ පෙන්නන දේ. அது தேவன் காட்டுபவை. ඒක ආත්මයෙන් මම දකින්න එක. அது ஆவியிலே நான் காண்பவை. ඒක තමයි දෙක කොරින්තියේ සඳහන් කරලා තියෙනවා. அதுதான் 2 கொரிந்தியிலே கூறப்படுகிறது. දෙවියන් වහන්සේ අපිට සූදානම් කරලා තියෙන දෙයක් තියෙනවා නම් தேவன் நமக்கென்று ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருந்தால் ඒක අපේ කන් වලට ඇවුන්නේ අපේ ඇස් වලට පෙනුන්නේ. அது என் காதுகள் கேட்கவும் இல்லை, கண்களால் காணவும் இல்லை. ඒක අපේ ආත්මයෙන් උන්වහන්සේ අපිට එළිදරව් කරනවා. அது எங்களுக்கு ஆவியிலே அதை வெளிப்படுத்துகிறார். ඇයි මෙයා මේ වගේ දෙයක් කළේ? නැත්නම් කවුද මේක කළේ කියලා නිදාගත්තම ஏன் இவர் இப்படி ஒன்றை செய்தார், இல்லாவிட்டால் யார் இதை செய்தார் என்று நினைத்து தூங்கும் பொழுது හිටපු ගාම මගේ ඔළුවට එනවා මේ ෆොටෝ එකක්. මේ වීඩියෝ එකක් එනවා. சடுதியா என்னுடைய தலைக்கு வருகிறது இப்படியான ஒரு படம், இப்படியான வீடியோ வருகிறது. ඒක මම හිතන දෙයක් නොවේ. அது நான் நினைப்பதல்ல. ඒක ආත්මෙන් දෙවියන් වහන්සේ පෙන්වන දෙයක්. அது ஆவியிலே தேவனால் காட்டப்படுபவை. ඒක ඔබට මවන්න බෑ. அதை உங்களால் படைக்க முடியாது. හැබැයි ඒ දෙය ඔබට නිතර නිතර දෙවියන් වහන්සේගේ ඉල්ල ගන්න පුළුවන්. ஆனால் அந்த காரியத்தை தேவனிடத்திலிருந்து அடிக்கடி கேட்டுக்கொள்ள முடியும். යම් කිසි දෙයක් සොරකමක් වුණාද? ஏதாவது ஒன்று களவாடப்பட்டதோ ආශා කරන්න. ஜெபியுங்கள். ඒක පෙන්වයි. அது காட்டப்படும். ඒක ආත්මෙන් එළිදරව් කරයි. அது ஆவியிலே வெளிப்படுத்தலாகும். ඒක මේ ලෝකෙට අයිති දෙයක් නොවේ. அது இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல. ඒක ආත්මික තලයට අයිති දෙයක්. அது ஆவிக்குரிய மண்டலத்துக்கு ஏற்றவை. ඒකෙන් අනාගතේ වෙන්න යන දේවල් උන්වහන්සේ පෙන්වයි. அதிலே இருந்து எதிர்காலத்திலே நடக்க போவதை அவர் காட்டுவார். මම ඒ ආත්මය ගැන නොවේ දැන් කතා කරන්නේ. நான் இப்பொழுது அந்த ஆவிக்குரிய கண்களை அல்ல பேசப் போவது. අද උංගාදනේ මේ ඇස් තුනම இன்று පටලෝගෙන ඉන්නේ. இன்று அநேகர் இந்த 3 கண்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். මම කියන කැමති. நான் சொல்ல விரும்புகிறேன். සිකුරාද සෙනග නිකම්ම වැඩි වෙන්න යනවා. வெள்ளிக்கிழமை நாட்களிலே தானாகவே ஜனங்கள் அதிகரிக்கப் போகிறார்கள். මම කතා කරන්න යන්නේ நான் பேசப் போவது මාංශ ඇස් කෙනක් නොවේ. மாமிச கண்ணும் அல்ல, ආත්මික ඇස් කෙනක් නොවේ. ஆவிக்குரிய கண்ணும் அல்ல, ප්‍රාණය ඇස් කෙන. ஆத்துமா கண்ணை குறித்து. නමුත් උඟක් පාස්ටර්ස්ලා ஆனால் அநேக பாஸ்டர்மார்கள் මේ ප්‍රාණය ගැන ඔවුන් කියන්නේ මේක ආත්මික ඇහැ කියලා. அநேக ஊழியர்கள் இந்த ஆத்தும கண்களை குறித்து சொல்வது இது ஆவிக்குரிய கண் என்று. இல்லை இல்லை இல்லை, හරියට තේරුම් ගන්න. சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். මගේ ලයිෆ් එකේ මේක තමයි ෆස්ට් ටයිම් මේ ආත්මික ඇස් ගැන මම කතා කරන්නේ. என்னுடைய வாழ்க்கையிலே இதுதான் முதல் முறையாக இந்த ஆத்தும கண்ணை குறித்து நான் பேசுகிறேன். දැන් ප්‍රාණය ඇස් இப்பொழுது ஆத்தும கண்கள்
ඔබට යම් කිසි දෙයක් ඔබ හිතන මොහොතේ நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்கும் பொழுது යම් කිසි දෙයක් වෙනවා. ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. ඒක ඔබගේ ඇස් වලට පේනවා. அது உங்கள் கண்களுக்கு தெரிகிறது. ඔබගේ ගෙදර හොඳ නැති දෙයක් වෙනා වගේ. உங்கள் வீட்டிலே ஒரு கெட்ட காரியம் சரியில்லாத காரியம் நடப்பது போல ඔබට හිතෙනවා මේ වගේ නරක දෙයක් වෙනා වගේ. உங்களுக்கு நினைவுக்கு நினைக்கிறீர்கள் இப்படியான ஒரு கெட்ட காரியம் நடப்பது போல. නැත්තම් ඔබ බලාපොරොත්තු වෙන එක සිදු වෙන්නේ නැති වගේ යමක් ඔබට පේනවා. இல்லாவிட்டால் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக ஒரு காரியம் நடக்கவில்லை என்கிறது போல உங்களுக்கு தெரிகிறது. ඒක ඔබට කැමති නැද්ද? அது உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? ඔබ දකින දේ ඔබට කැමති නැද්ද? நீங்கள் காண்கிற காரியம் உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? ඒක ඔබගේ ප්‍රාණ ඇස් වලින් දකින්නේ. அது உங்கள் ஆத்ம கண்களினாலே நீங்கள் காண்கிறீர்கள். එහෙනම් ඒක දිගට බලන්න එපා. அப்படி என்றால் அதை தொடர்ந்து பார்க்க வேண்டாம். කියන්න දිගට බලන්න එපා. சொல்லுங்கள், தொடர்ந்து பார்க்க வேண்டாம். ඔබගේ දරුවන් ගැන ඔබට හිතපුවාම පේනවා හොඳ නැති දෙයක්. உங்கள் பிள்ளைகளுக்கு குறித்து சடிதியாய் உங்களுக்கு தெரிகிறது சரியில்லாத ஒரு காரியம். එහෙනම් ඒක දිගට බලන්න එපා. அப்படி என்றால் அதை தொடர்ந்து பார்க்க வேண்டாம். ඒක වෙනස් කරන්න. அதை மாற்றுங்கள். ඒක වෙනස් කරන්න. அதை மாற்றுங்கள். හොඳ විදියට වෙනස් කරන්න. நல்ல விதமாய் மாற்றுங்கள். ඔබට ඔබ දකින්න දේ ඔබට කැමති නම් நீங்கள் காண்பது உங்களுக்கு விருப்பம் என்றால், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ඒකේ තදින් ස්ථීරව ඔබගේ ආත්මේ ඔබගේ ප්‍රාණ ඇස්වලම තබාගෙන ඉන්න. அதை இறுக்கமாய் உறுதியாய் உங்கள் ஆத்ம கண்களிலேயே தக்க வைத்துக் கொண்டிருங்கள். ඔබට වෙන දේ හොඳ වගේ පේනවා නම් ඒකම බලාගෙන ඒක ස්ථීරව තබාගෙන ඉන්න. உங்களுக்கு நடக்கிற காரியம் அது நல்லதாய் தோன்றினால் அதிலே நீங்கள் உறுதியாய் இருங்கள். ඒකේම බලාගෙන ඉන්න. அதை அப்படியே பார்த்து கொண்டிருங்கள். ඔබ කැමති නම් ඒක ලියලා තබා ගන්න. நீங்கள் ඔබ කැමති නම් ඒක ලියලා තබා ගන්න. அது உங்களுக்கு விருப்பம் என்றால் அதை எழுதியும் வைத்துக் கொள்ளுங்கள். ලියපු දේ නිතර නිතර කියවන්න. எழுதின காரியத்தை அடிக்கடி வாசியுங்கள். කියවන මොහොතේ வாசிக்கும் பொழுது ඒක අකුරු වගේ ඔබට පේන්නේ නැහැ. அது எழுத்தை போல உங்களுக்கு தெரிவதில்லை. ඔබට ඒ ඡායාවේ පින්තූර ඔබට පේන්නේ. அதன் நிழலின் படத்தை உங்களுக்கு தெரியும். ඒක දකින්නට බලන්ට වෙලාව දෙන්න. அதை காண பார்க்க நேரம் கொடுங்கள். ඒක කොයි මොහොතද? அது எந்த சந்தர்ப்பத்திலே? දෙවියන් වහන්සේගේ අභිමුඛේ. தேவ சமூகத்திலே. ඔබ යාක්ෂාවේ. உங்கள் ஜெபத்திலே. ඔබ යාක්ෂාවේ ඉන්න මොහොතේ நீங்கள் ஜெபத்திலே இருக்கும் பொழுது ස්වාමීනි මගේ සභාව දෙසා යාක්ෂා කරනවා. கர்த்தாவே என் சபைக்காக ஜெபிக்கிறேன். සභාව වර්ධන දෙසා යාක්ෂා කරනවා. சபை வளர்ச்சிக்காய் ஜெபிக்கிறேன். මම මේ යාක්ෂා කරන මොහොතේ நான் இப்படி ஜெபிக்கும் பொழுது සභාවේ තියෙන සමහර ප්‍රශ්නවල් මට පේනවා. சபையில இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு මට தெரிகிறது. මතක් වෙනවා. எனக்கு நினைவுக்கு මම வருகிறது. නගලේ ගයින් කරලා நான் சீக்கிரமாய் அதை ஒதுக்கி ඒක விட்டு හොඳ පැත්තට அதை நல்ல பக்கமா මේ සීට් ඔක්කොම පිරීලා වගේ இந்த சீட்டெல்லாம் நிரம்பினது போல සෙනග ඉටගෙන ඉන්න වගේ ஜனங்கள் நின்று මම கொண்டிருப்பது එහෙම බලනවා. நான் அப்படியே பார்க்கிறேன். ස්වාමීනි ඔබ විශාල සෙනගක් දීලා கர்த்தாவே நீ பெரிதான ஒரு මේ ஜனக்கூட்டத்தை සභාව கொடுத்து පුරලා තිබෙන නිසා සුදී இந்த சபையை நிரப்பி இருக்கிறபடினால் நன்றி. මගේ සභාව පිරී ගලාගෙන යනවා. என் சபை நிரம்பி வடிந்தோடுகிறது. දේව අභිමුඛේ தேவ சமூகத்திலே මම ඒක සීකරනවා. நான் அதை நினைக்கிறேன். ඔබගේ දර්ශන உங்கள் தரிசனங்கள் ඔබගේ ප්‍රාණ ඇස් වලින් බලන්න. உங்கள் ஆத்ம கண்களினாலே பாருங்கள். ඔබ යාක්ෂා කරන මොහොතේ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது නිකන් ස්වාමිනේ சும்மா கர்த்தாவே මට වාහනයක් දෙන්න. எனக்கு ஒரு வாகனம் தாங்க. එහෙම නොවේ. அப்படி அல்ல. ඔබ ලස්සන වාහනයක් දකින්න. நீங்க அழகான ஒரு வாகனத்தை ඒ காணுங்கள். වාහනේ නගින වගේ அந்த வாகனத்திலே ஏறுவது ඒක போல පදින වගේ அதை செலுத்துவது මේ போல වගේ වාහනයක මා සිටින්න ඕනේ. இப்படியான ஒரு வாகனத்திலே நான் இருக்க ඒක வேண்டும். ඔබගේ ප්‍රාණ ඇස් වලින් බලන්න. அதை உங்கள் ஆத்ம கண்களினாலே මම பாருங்கள். අද මේක කතා කරන්නේ நான் இதை பேசுவது මාර්තු මාස වෙන ආස්කම් ගැන නොවයි. மார்ச் மாதம் நடக்கிற அற்புதங்களை அல்ல. ඔබ
මේ පෙබ්‍රවරි මාසේ ඔබ ආස්කමෙන්ට ඒක පත් කරන්නවා. இந்த பிப்ரவரி மாதத்திலேயே அதை அற்புதங்களாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். நீங்க மாற்ற போறீங்க. நீங்கள் மாற்ற போகிறீர்கள். லிபா ஷக்கரா பாரா பாரியா. ඒකයි මම කලින් කිව්වේ. அதுதான் நான் ஏற்கனவே දෙවියන් சொன்னேன். මාසනෝවේ ආස්කම් කරන්නේ. தேவன் அல்ல அந்த அற்புதத்தை දෙවියන් මාස செய்வது. ආස්කම් කරන බලය දීලා තියෙනවා. தேவன் அற்புதத்தை செய்யக்கூடிய பலத்தை அவர் கொடுத்து போயிருக்கிறார். අද අපි සුභාරංචි දෙමේ. இன்று நாம் சுவிசேஷ கூட்டங்களிலே යේසුස් සුව කරයි. இயேசு சுகமாக்குவார். යේසුස් ආස්කම් කරයි. இயேசு அற்புதம் ඒක செய்வார். අපි දේශනා කරනවා. அப்படி நாம் பிரசங்கிக்கிறோம். ඒක බබාලාට තමයි දේශනා කරන්නේ. அது குழந்தைகளுக்கு தான் ඒක பிரசங்கிக்கிறோம். නොවේ සත්‍ය. அது வல்ல ඒ சத்தியம். ආස්කම් කරන බලය උන්වහන්සේ අපිට දීලා ඉවරයි. அந்த அற்புதம் செய்யும் வல்லமையை அவர் நமக்கு கொடுத்து விட்டார். අපි ආස්කම් කරනවා. நாம் அற்புதம் செய்கிறோம். ඒක දෙවියන් වහන්සේ දීලා ඉවරයි. அதை தேவன் கொடுத்து விட்டார். යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து අද සිංහාසනේ වාඩි වෙලා ඉන්නවා. இந்த சிங்காசனத்திலே அமர்ந்து இருக்கிறார். එයා විවේකයෙන් ඉන්නවා. அவர் ஓய்வெடுத்திருக்கிறார். එයා සබත්ව ඉන්නවා. அவர் ඕයින්දිකා. ஓய்ந்திருக்கிறார். අපිට බලය දීල් කරන්න. உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்க. සර්පයන් අපි තමයි පාගන්නේ. சர்ப்பத்தை நாம் தான் துரத்துவோம். යක්ෂයන් අපි තමයි එලවන්නේ. பிசாசை நாம் தான் துரத்துவோம். අපි මොනවද කියන්නේ? நாம் என்ன சொல்லுகிறோம்? යේසුස් සාතන් වෙලවයි. இயேசு சர்ப்பங்களை விரட்டுவார். යේසුස් සාතන් වෙලවයි. இயேசு சாத்தானை விரட்டுவார். නෑ. இல்லை. උන්වහන්සේ සාතන් වෙලන්න බලය අපිට දීලා තියෙනවා. அவர் சாத்தானை விரட்டும் பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். මේ පෙබ්‍රවරි මාස ආස්කම් සිදු වෙනවා. இந்த பிப்ரவரி மாதம் அற்புதங்கள் நடக்க போகிறது. ඔබ මොනවද කරන්න ඕනේ? நீங்க என்ன செய்யணும்? ඔබ දේව පාමුල ගිහිලා நீங்கள் தேவ பாதத்துக்கு சென்று ඔබට අවශ්‍ය දේ உங்களுக்கு தேவையானதை ඔබගේ ප්‍රාණයස් වලින් බලන්න. உங்கள் ஆத்தும கண்களினாலே பாருங்கள். එවිට ඒක ඔබ ලබා ගන්නවා. அப்பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். විකුණන්න බැරි ගයක් තියෙනවා නම් விற்க முடியாத ஒரு வீடு இருந்தால் මිනිස්සෙක් ඔබ ගාව ඇවිල්ලා ஒரு மனிதன் உங்கள் அண்டையிலே வந்து ඒ මුදලක් ගෙනල්ලා ඔබට දෙන වගේ அந்த பணத்தை கொண்டு வந்து அப்படி உங்களுக்கு கொடுப்பது போல, ලෝයර් ගාව නැත්නම් අස්සම් කරන වගේ லோயர் நடுகிலே போய் சைன் பண்ணுவது ඒකේ போல, විකිනන වගේ දේව පාමුල ඔබ සිතන්න. அது விற்கப்படுகிறது போல தேவ பாதத்திலே நினையுங்கள். ඔබගේ ප්‍රාණේ තලයේ මොනවාද ඔබ මවනවද ඒක පොළොවේ තලයේ ඒක සම්පූර්ණයෙන්ම සිදු වෙයි. உங்கள் ஆத்தும வல்லமையிலே நீங்கள் ஆத்தும ஸ்தலத்திலே ஆத்தும மண்டலத்திலே என்னத்தை உருவாக்குங்களோ அது பூமியின் மண்டலத்தில் உருவாக்கப்படும். ஆமென். பலவினி லேக்கா 1 நாளாகமம் 28 28:9. ඉංග්‍රීසියෙන් සහ තමිල් එකෙන් තා පැහැදිලි එක දාලා තියෙනවා. ஆங்கிலத்திலும் தமிழிலும் இது தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. කියවන සිංහලේ සාලමෝන් මාගේ පුත්‍රය නුඹ නුඹේ දැන් පියාගේ දාවිත් මැරෙන්න කලින් සාලමෝන්ට කතා කරනවා. இப்பொழுது தாவீது மரிக்க முன்பதாக சாலமோனுக்கு பேசுகிறார். දාවිත් කවුද? தாவீது யார்? ටන් ගණන් රත්තරන් තියාගෙන ඉන්න මිනිසෙක්. தொன் கணக்கு தங்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிற மனுஷன், රිදි තබාගෙන ඉන්නවා. வெள்ளியை வைத்துக் கொண்டிருக்கிறார். දේව මාලිගාව අදන්ට අවශ්‍ය හැම රන් රිදි මොහු තමයි දුන්නේ. தேவ மாளிகையை கட்டியிருப்பக்கூடிய எல்லா தங்கத்தையும் வெள்ளியையும் இவன் தான் கொடுத்தான். හැබැයි කොහමද පටන් ගත්තේ? ஆனால் எப்படி ஆரம்பித்தார்? ඔව් එන්ඩේරෙක්. அவன் ஒரு மெய்ப்பன். එතන ඉඳලා මෙච්චර උසස් වෙන්න හේතුව මොනවාද? அந்த இடத்துல இருந்து இந்த அளவுக்கு உயர காரணம் என்ன? මේ ඇඩ්වයිස් එක ඔබටත් මටත් වැදගත්. இந்த அட்வைஸ் ஆனது உங்களுக்கும் எனக்கும் முக்கியமானது. මේ ඇඩ්වයිස් එක යූත් රැලි එකේ කතා කරපු දේ වගේ තියෙනවා. இந்த அட்வைஸ் ஆனது யூத் ரலிலே பேசினது போலவே இருக்கிறது. සාලමෝන් මගේ පුත්‍රයා නුඹ නුඹේ පියාගේ දෙවියන් වහන්සේ හැඳින සම්පූර්ණ සිතකින් හා ප්‍රසන්න ආත්මයකින් උන්වහන්සේට මෙහි කරන්න. ஓ என் குமாரனாகிய சாலமோன் இனியுன் பிதா பின் தேவனை அறிந்து அவர் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. ஓ දෙවියන් වහන්සේ நமஸ்கார කරන්න. நீ தேவனை சேவி. ඔබ வந்துட்டு தேவ பாமுல ඉන්න. நீ நன்றாக தேவ பாதத்தில் இரு. උන්වහන්සේ විතන්න. அவரை நினை. අල්ලියමයි තන්න. அதிகாலையிலே நினை. දේව පාමුල සිටින්න. தேவ பாதத்தில் இரு. අනේ ඊට පස්සේ ලස්සනයි. මක් නිසාද? නිසාද ස්වාමින් වහන්සේ සියලු සිත් විමසා සියලු සිත් විමසා කල්පනාවල සියලු අදහස් තේරුම්
ගන්නාසේක. තේරුම් ගන්නාසේක. கர்த்தர் තල් සෑම සිත විමසයි. සිත ඉස්සලවා ආගිය ගාම උන්වහන්සේ විමසලා බලයි. ඊට පස්සේ බලයි. කල්පනා තේරුම් ගන්න. දැන් මේ කල්පනා තේරුම් ගන්න එකට දෙමළේ ලස්සනට දාලා තියෙනවා බලන්න. கர்த்தர் எல்லா இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் වගේ සිතේ තියෙන ඡායාවල් මොන වගේ ෆොටෝස් ඔබ අදාගෙන එනවද මේ ඔක්කොම දැනගන්නේ. ඔයා අදවතේ දේව පාමුල ගියාම මොන ෆොටෝ එකක් ගන්නවද? මොන වගේ ඉතාලගෙන මවනවද? ඒක උන්වහන්සේ දැනගන්නේ. நீங்கள் தேவனுடையத்துக்கு பாதத்துக்கு போனதும் நீங்கள் எப்படியான போட்டோவை எடுக்கிறீர்கள், எப்படியான காரியத்தை தோன்ற வைக்கிறீர்களோ அதை அவர் அறிகிறார். හැබැයි මේක ඉතුවට මති. ஆனால் இதை நினைத்தால் போதாது, මේක දේව පාමුලි තන්න ඕනේ. அதை தேவ பாதத்திலே நினைக்கணும். ඒක උන්වහන්සේ කියනවා. அதுதான் அவர் சொல்லுகிறார். නුඹ උන්වහන්සේ සොයනවා නම් උන්වහන්සේ නුඹට සම්බ වෙනවා ඇත. நீ அவரை தேடுவாயானால் உனக்கு அவர் தென்படுவார். දේව පාමුල යන්න. தேவ பாதத்துக்கு செல்லுங்கள். ස්වාමනේ කියලා கர்த்தாவே என்று ඔබගේ ප්‍රාණයෙන් හිතන්න. உங்கள் ஆத்மாவிலே நினையுங்கள். මේ වගේ දෙයක් මට අවශ්‍යයි. இப்படியானதொன்று எனக்கு தேவை. ඔබගේ අතවතේ ආසාව என் இதயத்தின் ஆசை මොන වගේද කියලා තබන්න. எப்படி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ඒක දෙවියන් වාසිෂ්ඨකයි. அதை தேவன் நிறைவேற்றும். හැබැයි ඔබ දේව පාමුලට යන්නේ නැතුව ஆனாலும் நீங்கள் தேவ பாதத்துக்கு போகாமல் ඔබ ඉතාලගෙන හිටියත් நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் මොන වෙයිද? என்ன நடக்கும்? නුඹ උන්වහන්සේ අත්හැරියොත් උන්වහන්සේ නුඹව සදාකාලටම අහක දමනවා. நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ඔබ උදෑසන දෙවියන් වහන්සේ වෙත යන්නේ නැද්ද? நீங்கள் காலையிலே தேவனிடத்திலே போக අවස மாட்டீர்களோ? දෙවියන් වහන්සේ වෙත යන්නේ නැද්ද? மாலையிலே தேவனிடத்திலே போக மாட்டீர்களோ? ඔබ දෙවියන් වහන්සේ වෙත යන්නේ නැද්ද? இரவிலே தேவ பாதத்துக்கு போக மாட்டீர்களோ? වහන්සේ ඔබව අත්හැරදායි. அவர் உங்களை விட்டு விடுவார். කවුද කියන්නේ? யார் சொல்வது? දාවිද් කියනවා. தாவீது சொல்லுகிறான், මම දියුණු වෙන්න හේතුව මේකයි. நான் முன்னேற காரணமே இதுதான். මම දෙවියන් වහන්සේගේ පාමුල ගිහිල්ලා நான் தேவ பாதத்துக்கு சென்று මට අවශ්‍ය වෙන දේ මගේ තේ ලස්සන්ට මවනවා. எனக்கு தேவையானவைகளை என் இருதயத்திலே நானே உருவாக்கிக் මම கொள்வேன். ලස්සනට මවනවා. நான் அதை அழகாக நான் தோற்றமாய் வைப்பேன். மிக பலவந்த வச்சனයක්. இது மிக வல்லமையான வார்த்தை. දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ ගිහිලා ඉතන්න පටන් ගන්න. தேவனுடைய பாதத்துக்கு சென்று நினைக்க ஆரம்பியுங்கள். ඒ දේ ඔබට සම්භවේ. அது உங்களுக்கு நீங்கள் காண்பீர்கள். මම මේම ප්‍රශ්නයක් මේ සභාවේ ආණ්ඩුවනේ කියලා ආත්මන වහන්සේ කිව්වා. நான் இப்படியான ஒரு கேள்வியை இந்த சபையிலே கேட்க வேண்டும் என்று தேவன் எனக்கு சொன்னார். සමාගයට වාහනයක් ඕනේ. சிலருக்கு ஒரு வாகனம் தேவை. හැබැයි ඒ වාහනේ මොනවාද පාට මොනවාද කියලා දන්නවද? ஆனால் அந்த வாகனம் என்ன, அதன் நிறம் என்ன என்று தெரியுமா? දන්නේ. தெரியாது. ඒක ඔබට ලැබෙන්නේ නැත්තේ. அதுதான் உங்களுக்கு கிடைப்பதில்லை. ඔබගේ සිතේ ඡායාවක් නැහැ. உங்கள் இருதயத்திலே அந்த வரைபடம் இல்லை. දාවිත් එක තිබුණා. தாவீதுக்கு அது இருந்தது. ඒකයි ලොකුම පෝසත් කෙනෙක් වුණා. அதுதான் அவன் பெரிய ஐஸ்வர்யவானானான். තව වචනයක් இன்னும் ஒரு අවසානයේ வசனம் கடைசியாக. මේක ආත්මික ඇස් නොවේ. இது ஆவிக்குரிய கண் அல்ல, මේක ප්‍රාණය ඇස්. இது ஆத்ம கண். යෝසුවා 14 யோசுவா 14 අයේ ඉඳලා 13 දක්වා 6 13 வரைக்கும் ඊසා සෙනග කානාන් දේශ ළඟට ගියා. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேச தண்டையிலே சென்றார்கள். කානාන් ළඟට ගිහිලා கானான் அருகிலே சென்று උත්තුකයන් 12 දෙනෙක් කානාන් දේශය ගැන බලලා ආවා. வேவுக்காரர்கள் 12 பேர் கானான் தேசத்தை குறித்து பார்த்து வந்தார்கள். ඔවුන්ගේ ඇස් වලින් දැක්කේ මාම්ස්ක ඇස් වලින්. அவர்கள் கண்டது மாமிச கண்களினாலே. මාම්ස ඇස් වලින් දැක්කම மாம்ச கண்களினாலே கண்டதும் ඔවුන්ගේ ප්‍රාණය ඇස් වැඩ කරලා தன்னுடைய அவர்களுடைய ஆத்மாவின் கண்கள் வேலை செய்தது. වෙන දේවල් බැලුවා. வேறு வித்தியாசமானவைகளை සමහර கண்டார்கள். වෙලාවට சில நேரம் එක මිනිස්සේ පීයක් උස්සල එන මොහොතේ ஒரு மனிதன் பட்டயத்தை எடுத்து வரும் பொழுது අපේ ප්‍රාණය ඇස් වැඩ කරයි. எங்கள் ஆத்ம கண் வேலை செய்யும். අපි මැරෙන වගේ අපි කපල දාන වගේ. நாங்கள் சாவது போல, எங்களை வெட்டி போடுவது போல, ඒක ප්‍රාණය ඇස්. அது ஆத்ம கண்.
ඒ වගේ තමයි මේගොල්ලන්ගේ මාංශ ඇස් වලින් දැක්කා. அதே போல தான் இவர்களுடைய மாமிச கண்களினாலே கண்டார்கள். එහෙම දකින මොහොතේ அப்படி காணும் பொழுது ඔවුන්ගේ ප්‍රාණ ඇස් වල මොනවාද රෙජිස්ටර් වුණා. அவருடைய ஆத்ம கண்களினாலே ஏதோ ஒன்று பதிவானது. 6 වෙනි වචනේ යෝසුවා 14. யோசுவா 14:6. අවුරුදු 45කින් පස්සේ 45 வருடத்துக்கு பின்பு කාලේබ් යෝසුවාට කියනවා මෝසස් මැරුණම. காலேப் யோசுவாவுக்கு சொல்கிறான் மோசே மரித்ததும் එවිට යූදාගේ පුත්‍රයෝ ගිල්ගාල්හි සිටි යෝෂුවා වෙතට ආවෝය. කෙනිසිය වූ යෙපුන්නේගේ පුත්‍ර වූ කාලේබ් ඔහුට කතා කොට දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා වූ මෝසෙස්ට ස්වාමීන් වහන්සේ කාදෙෂ් වර්ණයේදී මා ගැනත් නුඹ ගැනත් කී කාරණය නුඹ දන්නේය. යෝසුවා ආගෙන මාගෙන මෝසස් කියපු දේ ඔයාලට දන්නවනේ කියලා කියනවා. අත දේශය සෝදිසි කරන පිණිස ස්වාමින් වහන්සේගේ මෙහෙකරු වූ මෝසෙස් කාදෙෂ් වර්ණයේ සිට මා එවූ කල 40 අවුරුද්දක් වයස්ව සිටියෙමි. අපිට ඒ මොහොතේ වයස අවුරුදු 40 මගේ වයස 40යි. මමද හැරි ඇවිත් මාගේ සිතේ කල්පනාව ලෙස ඔහුට ප්‍රවෘත්තිය කීවෙමි. මගේ අදවතේ තියෙන හැටියට මගේ පණිවිඩය කිව්වා. මගේ අදවතේ යමක් තිබුණා. මම දැක්කේ එකයි. හැබැයි අදවතේ එකක් තිබුණා. මගේ ෆොටෝ එක මම කිව්වා. අපිට මේක දිනන්න පුළුවන්. අපි ජය ගන්නවා. අපිට මේ රට ලැබෙයි. ඒ වගේ තමයි මම දැක්කේ. நான் கண்டது இந்த நாட்டை வெற்றி பெறுமாது ஜெயிக்கிற மாதிரி பார்த்தேன். இதை வந்து நான் சொன்னேன். நான் பார்த்ததை சொன்னேன். නමුත් අට එහෙත් මා සමග ගිය මාගේ සහෝදරයෝ සෙනගගේ සිත් දියවයන්ට සැලැසුවෝය. නමුත් මම සම්පූර්ණ ලෙස මාගේ දෙවි වූ ස්වාමීන් වහන්සේ අනුව ගියෙමි. මම සම්පූර්ණයෙන්ම දෙවියන් වහන්සේ සේවා. நான் முழுமை கத்த தேடுறேன். கடவுளை தேடி நீ என்னத்த பார்க்கிறாய்? දෙවියන් වහන්සේ සොයලා ඔබ මොනවාද දකින්නේ? ඒකයි වැදගත්. ඊළඟ වචනේ ඉතා බලවන්තයි. මෝසෙස් ඒ දවසේ දිවුරමින් නුඹ සම්පූර්ණ ලෙස මාගේ දෙවි වූ ස්වාමීන් වහන්සේ අනුව ගිය නිසා සැබවින්ම නුඹ පය තැබූ දේශය නුඹටත් නුඹේ පුත්‍රයන්ටත් සදාකාල උරුමයක් පිණිස වන්නේ යයි කීවේය. මම මොනවාද දැක්කද? ඒ වගේ මෝසස් කිව්වා ඔයා ඒ වගේ මේ දේශ ඔයාට ලැබෙයි කියලා. ඔයා දැක්කප දේ ලැබෙයි. நீ பார்த்தபடி உனக்கு கிடைக்கும். හැබැයි ඊළඟ දාදෙනා මොනවද කිව්වේ? ඒක අල්ලන්න බෑ. අපි වනාන්තර මැරෙයි කියලා. ඒ වගේ වුන් මැරෙයි. அவங்க மத்த 10 பேர் சொன்னாங்க இல்ல அதை பிடிக்க முடியாது, நாங்க வனாந்திர சாவோம். அதே மாதிரி செத்தாங்க. நீ பார்த்தது நடக்கும். வா பலපෙක සිදුවේ. ඊළඟ වචනය. බලව ඊශ්‍රායෙල් වරුන් කාන්තාරෙහි ඇසුරුණු කල්හි ස්වාමීන් වහන්සේ මෝසෙස්ට මේ වචනය කී කාලයේ සිට මේ 45 අවුරුද්ද තුල ස්වාමීන් වහන්සේ කී හැටියට මා ජීවත් කොට ආරක්ෂා කළසේක. අද මම 85 අවුරුද්දක් වයස්ව සිටිමි. එදා මම දකින වෙලාව වයස 40යි. දැන් වයස 85යි. அன்றைக்கு நான் பார்க்க 40 வயசு, இப்ப நான் வந்து பார்க்க 85 வயசு. ஆனா 85லயும் சொல்லுங்க, எனக்கு விளங்குது அந்த நாடு எனக்கு கிடைக்கும். අසුපයිදිත් මට පේන්නේ ඒ රට මට ලැබෙයි කියලා. ඔබට මොනවද පේන්නේ? ඔනකෙන්න වැළඟද? ඊළඟ වචන. මෝසෙස් මා යවූ දවසේදී මෙන්ම අදත් මම ශක්තිමත්ව සිටිමි. அதாத் மம சக்திமாத். இன்றைக்கு நான் பலத்தோட இருக்கேன். என்னைய பார்க்க எனக்கு பலனா இருக்கு. என்னைய பார்க்க பலனா இருக்கு. මට මාව බලනකොට ශක්තිමත්ව පේනවා. ඔබට කොහමද පේන්නේ? අවසාන ලෙස 12 වචනය සදා තුන. එබැවින් ස්වාමීන් වහන්සේ ඒ දවසේදී සඳහන් කළ මේ කන්ද මට දුන මැනවි. මේ කන්ද දෙන්න. එතන යෝධන ඉන්නේ. ඒ කන්ද මට දෙන්න. එහි අනාක්වරුන් සිටින බවද පවුරු ඇති මහත් නුවරවල් තිබෙන බවද නුඹ ඒ දවසේදී ඇසුවේය.
ස්වාමින් වහන්සේ කී ලෙස සමහර විට උන්වහන්සේ මා සමග සිට ස්වාමීන් වහන්සේ මාසේ සිටින නිසා ඔවුන් එළවන්ට මට පුළුවන්. උන්වහන්සේ එලවන්ට මට පුළුවන්. கர்த்தர் என்னோடு இருக்கார், நான் உங்களை விரட்டுவேன். யோசுவா කියනවා, කාලෙබ් කියනවා, காலேப் சொல்லுகிறார், එදා මම ගිහිල්ලා බලන මොහොතේ அன்று நான் போய் பார்த்த பொழுது මොනවාද දැක්කේ? எதை கண்டேனோ මම ගිහිල්ලා කිව්වා நான் போய் சொன்னேன், ඒ රට මට අල්ලන්න පුළුවන් කියලා. அந்த தேசத்தை என்னால் பிடிக்க முடியும் என்று. මට අල්ලන්න පුළුවන් කියලා. என்னால் பிடிக்க முடியும் ඔහුගේ என்று. අදවතේ තිබුණේ ඒක තමයි. அவன் இருதயத்தில் இருந்தது அதுதான். ඒ නිසා නැවත ඒ රට ඌට ලැබුණා. திரும்பவும் அவனுக்கு அந்த தேசம் கிடைத்தது. බයිබලේ ගෝලියත් කියලා මිනිහෙක් හිටියා. வேதத்திலே கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். සවුල් ගෝලියත්ව බලන මොහොතේ சவுல் கோலியாத்தை பார்க்கும் பொழுது ඔහු දෙවියන් වහන්සේව සීකරවේ නැහැ. அவன் தேவனை நினைக்கவில்லை. යා ලොකු මිනිහෙක්. இவன் பெரிய මූව மனுஷன், ජය ගන්න බෑ. இவனை வெல்ல முடியாது. මූ ගාව ගියත් පැරදෙයි. இவனிடத்திலே சென்றால் தோற்கப்படுவேன். ඔහුගේ ප්‍රාණය ඇස් වලින් පෙන්නේ ඒකයි. அவன் ஆத்ம கண்ணினாலே காண்டது அதுதான். හැබැයි දාවිද දැක්කා. ஆனால் தாவீது கண்டான், ගෝලියත් වැටෙන වගේ. கோலியாத் விழுவது போல. ගෝලියත් වැටෙන වගේ දැක්කා. கோலியாத் මම விழுவது போல ජය கண்டான். ගන්නවා කියලා දැක්කා. நான் ஜெயம் கொள்வதை போல கண்டான். හalleluya. ஹalleluya. මේක තා වැදගත් පණිවිඩයක්. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. දේව අභිමුඛයට යන්න. தேவ சமூகத்துக்கு செல்லுங்கள். මම මේ සභාවේ වර්ධනයේ ආරක්ෂා කරන මොහොතේ நான் இந்த சபையின் வளர்ச்சிக்காக ஜெபிக்கும் பொழுது සමහර ප්‍රශ්න එකක් දෙකක් මට පේනවා. ஒரு சில 1-2 பிரச்சனைகள் எனக்கு தெரிகிறது. පේන වෙලාවේ அதை நான் எனக்கு தெரியும் பொழுது උදාහරණ කියන්නේ உதாரணமாய் சொல்றேன், ඒ ප්‍රශ්න ගැන හිතන මොහොතේ அந்த பிரச்சனையை குறித்து நினைக்கும் பொழுது පොඩි පොඩි කෑලියට ලොකුවට පේන ඒ ප්‍රශ්න. சின்ன சின்ன துண்டுகளாய் அது பெரிதாய் தெரிகிறது அந்த ඒ பிரச்சனை. ප්‍රශ්න ඔබට කැමති නැත්නම් அந்த பிரச்சனை எனக்கு ඔබ விருப்பமில்லை ඔබ என்றால், බලන එක කැමති නැත්නම් நீங்க பார்ப்பது விருப்பமில்லை என்றால் ඒක වෙනස් කරන්න. அதை மாற்றி அமையுங்கள். සභාව දියුණු වෙන වගේ බලන්න. சபை முன்னேறுவது போல காணுங்கள். සෙනගෙන වගේ බලන්න. ஜனங்கள் வருவது போல பாருங்கள். තරුණයන් සභාවේ පිරෙන වගේ බලන්න. வாலிபர்கள் சபையிலே நிரம்புவது போல, සභාවේ ඉස්සරහ වාහනවල් පිරෙන වගේ බලන්න. சபைக்கு முன்பதாக வாகனங்கள் இருப்பதை போல பாருங்கள். සභා වාහනවල් ඇතුළේ ඉන්න බැරුව කාපාක් ෆුල් කියන බෝඩ් එක බලන්න. சபையிலே வாகனங்கள் வர முடியாத வண்ணமாக காப்பாக் புல் என்ற போர்டை ඔබගේ பாருங்கள். ප්‍රාණයස් වලින් බලන්න. உங்கள் ஆத்ம கண்களினாலே ඒක දේව பாருங்கள். අභිමුඛයේ බලන මොහොතේ அதை தேவ சமூகத்திலே பார்க்கும் ඔබ பொழுது බලන හැම දෙයක්ම මේ පෙබ්‍රවරි මාසෙ ඉවර වෙන්න කලින් යේසුස්ගේ නාමයෙන් ඒකේම සිදු වෙයි. நீங்கள் எதை எதை பார்க்கிறீர்களோ பார்ப்பதெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் முடிவதற்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே நடக்கும். ඔබ බලන වාහනය ඒ කලර් එක ඒ වාහන ඒ වගේම ඔබට ලැබෙයි. நீங்கள் பார்க்கிற வாகனம், அந்த கலர், அதே வாகனம் உங்களுக்கு கிடைக்கும். ඒකට ටයිම් ස්පෙන්ඩ් කරන්න. எனவே நேரத்தை ඒක செலவழியுங்கள். ටයිම් ස්පෙන්ඩ් කරන්න. நேரத்தை උදේ செலவழியுங்கள். පාන්දර වෙලාව ගත කරන්න. காலையிலே நேரத்தை செலவழியுங்கள். දවල් ටික වෙලාවකට කාලේ දෙන්න. பகலிலே கொஞ்ச நேரம் அதுக்கு நேரம் கொடுங்கள். අවශ්‍ය දෙන්න. மாலை கொடுங்கள். රාත දෙන්න. இரவிலும் கொடுங்கள். ටයිම් එක දෙන්න අවශ්‍යයි. நேரம் கொடுக்க வேண்டும். මේකට තමයි බයිබලේ පදයක් තියන්නේ. அதனாலே தான் இதுதான் வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. ස්වාමින් වහන්සේ දෙස බලා සිටින මනුෂ්‍යයන් கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் මේ වගේ දෙයක් වෙන්න ඕනේ. இப்படியான ஒன்று මේ நடக்கணும். වගේ දෙයක් වෙන්න ඕනේ. இப்படியான ஒன்று நடக்கணும். බලා සිටින මනුෂ්‍යයන් காத்திருக்கிற மனுஷன் රාජාලියන් මෙන් கழுகை போல ඔවුන් පියඹා அவன் செட்டைகள் ඔවුන් அடித்து නගින්න ඕය. எழும்புவான். හalleluya. ஹalleluya. අද පටන් ගන්න. இன்று ஆரம்பியுங்கள். ඊරිද එන මොහොතේ ஞாயிறு வரும் பொழுது ඔබ දැකපු දේවල් ඔබගේ ජීවිතේ ඔබ ලබා ගන්න මෙතනයි. நீங்கள் காண்பவைகள், கண்டவைகள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ளுவீர்கள். හalleluya. ஹalleluya. මාංශ ඇස් වලට තමයි එට සෙනසුරාදා අනිද්දා ඉරිදා. மாமிச கண்களுக்கு தான் நாளை சனிக்கிழமை, நாளை மறுதினம் ஞாயிறு எனப்படும். හැබැයි ප්‍රාණයස් වලට සෙනසුරාදා ඉරිදා කියලා නෑ. ඕන වෙලාවෙ ආස්කාම් සිදු වෙයි. அது ஆத்ம கண்களுக்கு சனி ஞாயிறு என்றல்ல, எந்த நேரத்திலும் அற்புதங்கள் நடக்கும். ආමේන්. ஆமென். නිකන් ඒ ගැන හිතුවට වැඩක් නෑ. சும்மா அதை குறித்து நினைத்தால் பிரயோஜனமில்லை. කාලෙබ් කියනවා காலிப் சொல்லுகிறான், මම දේව අභිමුඛේ ඕනා කමෙන් උන්වහන්සේම බැලුවා සෙව්වා. நான் தேவனுடைய சமூகத்திலே மிகவும் விருப்பமாய் தாகமாய் அவரை தேடினேன்.
ඒක මට ලැබුණා. அது எனக்கு கிடைத்தது. මේක තා බලවන්තයි. இது மிக வல்லமையானது. ඔබ කවුද නැති කරන්න හිතනවද? உங்களை யாராவது அழிக்க நினைக்கிறாங்களா? ඒ ගැන හිත ඉන්න එපා. அதை குறித்து நினைச்சுக்கிட்டே இருக்க வேணாம். ඒක තාගෙන ඉන්න එපා. அதை நினைச்சுக்கிட்டு இருக்க வேணாம். ඔබ කැමති නැද්ද? ඒක අයින් කරලා දාන්න. நீங்க விருப்பம் இல்லையோ அதை ஓரம் கட்டிருங்க. ඔබගේ ජීවිතේට කැමති නැති දේවල් ඔබට අයින් කරන්න බලය තියෙනවා. உங்க வாழ்க்கைக்கு விருப்பம் இல்லாதவைகளை உங்களால் ஒதுக்குறதுக்கு வல்லமை. කැමති දේවල් තියාගන්න. விருப்பமானவைகளை வைத்துக் கொள்ளுங்க. කවුද ඔබට කෝල් කරන්න ඕන කියලා හිතනවද? யாராவது உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ඔබගේ ෆෝන් එකේ නම එන වගේ බලන්න. உங்கள் போனுக்கு அந்த பேர் வருவது போல பாருங்கள். ඒක අනිවාර්යයෙන්ම ලැබේ. அது நிச்சயம் கிடைக்கும். ඒක ලැබේ. அது கிடைக்கும். ඔබ කොච්චර බලනවද? நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறீர்களோ ඒ තරම් ලැබෙයි කියන්නේ அந்த அளவுக்கு கிடைக்கும் என்று சொல்லவில்லை. ඔබ කොතරම් දේව පාමල ඉන්නවද? நீங்கள் எந்த அளவுக்கு தேவ பாதத்தில் இருக்கிறீர்களோ කොතරම් දේව පාමල ඉඳලා බලනවද? ඒ තරම් ඒක ලැබෙයි. எந்த அளவுக்கு தேவ பாதத்தில் இருந்து பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது கிடைக்கும். දෙවියන් මාසේ ආස්කම් කාය. தேவன் அற்புதங்கள் செய்வார். ආස්කම් ඔබගේ අතේ තියෙන්නේ. அற்புதம் உங்கள் கரத்திலே ආස්කම් இருக்கிறது. ඔබගේ ඇස්වල තිබෙන්නේ. அற்புதங்கள் உங்கள் கண்களிலே இருக்கிறது. මම ඔබට යාක්ෂා කරනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ඕෂකය. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන්. මේ අය සිතන දේවල් සිතේ සිටවිල්ල සිටවේවා. மனசுல நினைக்க காரியங்கள் நடைபெறட்டும். மனசுல நினைக்க காரியங்கள் நடப்பதாக. அவைகள் நடப்பதாக. இவங்க நினைக்க காரியம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இவங்க நினைக்க காரியம் நடக்கட்டும். ಯೇಸುಸ್ಗೆ ನಾಮೆ ಮುಂಗೆ ಆಸ್ವಲಿ ಸಿದನದೆ ದಕ್ಕಿನದೆ ಸಿದುವೇವ ಮಾ ದಕ್ಕಿನೋ ಮೇ ಸಭಾව පිරීලා තිබෙනක සිකුරාදා දේමයා සෙනගේ පිරී සිටික මා දකිනවා. வெள்ளிக்கிழமை சர்ச் நிரம்பி இருப்பதை பார்க்கிறேன். அது நடைபெறுவதாக. ஞாயிற்றுக்கிழமை நிரம்பி இருப்பதாய் பார்க்கிறேன். இருதசனக பிரி இன்னைக்கு தக்கினோம். ஏதே சிதுவேவா சபாவை விசால நாயக்கன் பிரி இன்னைக்கு தக்கினோம். சபையில பெரிய பெரிய தலைவர்கள் எழும்பி இருப்பதை பார்க்கிறேன். அட்டை பெறட்டும். சிதுவேவா பொருளாதார ஆசீர்வாதம் பல பக்கங்கள்ல வருவதாக பார்க்கிறேன். ආර්ථික ආශිර්වාදය විවිධ පැති වලින් එන එක මා දකින්නවා. කිසිදේවා මගේ ජීවිතේ බලාපොරොත්තු වෙන මුදල් ආශිර්වාදය, සුවය, ධනය, සපලත්කම ලැබේවා. සුගම ආශිර්වාදம் கிடைக்கட்டும். ஜெயமுண்டாகட்டும். விடுதலை வெற்றியும் வருவதாக. ஜெயத்தை கொடுப்பீராக. இவர்கள் பார்க்கிறதுக்காக நடக்கட்டும். எந்த காரியம் சரிவர வேண்டும் என்று இந்த இடத்துக்கு வந்தார்களோ அவைகள் சரிவரட்டும். कोई दे दागिवेन नोनिकला මේ ස්ථානට ආවද ඒ දේ අරිලෙස සිදුවේවා. சரியாய் நடக்கட்டும். நடப்பதாக. அற்புதம் நடக்குது. මම දකිනවා විශාල ගබඩාවෙන් එක එක දේවල් ඔබගේ ආශිර්වාදවල් කඩාගෙන ඔබ වෙත පැමිණෙන එක. பெரிய பண்டிக சாலையிலிருந்து அநேக காரியங்களை நோக்கி வருவதாக பார்க்கிறேன். நடக்கட்டும். நடக்கட்டும். தெய்வீக ஆசீர்வாதங்கள் நடக்கட்டும். நான் பெற்றுக் கொடுக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாத சுவைய
සපලත් බව ලබා ගන්න. අනිවාර්යෙන් මේ සිකුරාදා සෙනසුරාදා ඉරිදා ආස්කම් සිදු වේවා. வெள்ளி சனி ஞாயிறு அற்புதங்கள் நடைபெறுவதாக, அதிசயங்கள் நடைபெறுவதாக. அற்புதங்கள் நடைபெறட்டும். அந்த ஒவ்வொரு ஆசிரியப்பட்டும். இந்த செய்தியினால் வேறு ஆசீர்வாதம் அற்புதம் பலர் உண்மை தேடத்தக்கதாக மாற்றட்டும். மே தேசனாவின் ඇතිවෙන්නාවේ ආස්කම් උගාකය ඔබගේ සභාවට එන පිණිස ඔබ පරිවර්තන කළ මැනව මා ආශිර්වාද කරා යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් ஆமென். கைகுலத்தி தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. पेपियो देवेन मांस के प्रेमिया पुत्र यीशु क्रिस्tus कामनाव सुदात्मा साबाइका ओबा सैमदना समग ओबा समगमा सदागदमा पवतेबा. आमेन. God bless you. देना सुपदा आशीर्वाद करे.